Welcome here to the channel first. So இந்த வீடியோல நம்ம பார்க்க போற கண்டென்ட் ஃபிலிம் நெட் எக்ஸாம் ப்ராப்ளம்ஸ் வரிசையா கண்டினியூஸா 20th வீடியோல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். So 24th வீடியோ நெட் எக்ஸாம் ப்ராப்ளம்ஸ் தான். இது இம்பார்ட்டன்ட் நெட் எக்ஸாம் ப்ராப்ளம். இதுல நிறைய கான்செப்ட்ஸ் இன்க்ளூட் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ரெண்டு மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க. So which are the following are true அப்படிங்கறாங்க. then அப்படி போட்டாங்கன்னா which are the following are true னு அர்த்தம். சரி இது ஒரு பார்ட் சி क्वेश्चन. So one or maybe more than one options will be true. So இந்த diagonal section ஆல்ரெடி உங்களுக்கு எடுத்தனால அதை நீங்க கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. JCF ஆல்ரெடி உங்களுக்கு எடுத்திருக்கேன். ஜோர்டான் canonical form. JCF in the sense ஜோர்டான் canonical form. CHAFX characteristic polynomial minimum polynomial section ஆல்ரெடி எடுத்தாச்சு. சோ இந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டீங்கன்னா இந்த ப்ராப்ளத்தை ஈஸியா நீங்களே சால்வ் பண்ணிடலாம். இதுல புதுசா இன்ட்ரோ듀ஸ் ஆயிருக்க கான்செப்ட் பாத்தீங்கன்னா சிமிலர். இந்த சிமிலர் எப்படி பார்க்கணும் அப்படிங்கறதே உங்களுக்கு சொல்லி தந்தேன். அந்த சிமிலர் வந்து ரொம்ப சிம்பிள் தான். அது எப்படி அது ரொம்ப சிம்பிள். இது டயகனல் சிமிலர் ரொம்ப சிம்பிள் வந்து சிமிலர் மேட்ரிக்ஸ் தான். சோ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த சிமிலர் அப்படிங்கிற கேட்டகரி எப்படி பார்க்கிறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து டயகனல் சிமிலர் இதெல்லாம் இருக்குமா இதெல்லாம் எல்லாமே பார்த்த கான்செப்ட்ஸ் தான். சோ இது இருக்குமா அப்படிங்கறத பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் சரி ஒரு ரிசல்ட் இருக்கு. if a matrix A is the JCF of some B. இப்போ Aங்கிற மேட்ரிக்ஸ் வந்து JCF of B அப்படின்னு இருந்துச்சுன்னா A and B are similar. அப்போ B ஓட JCF A அப்படின்னா B யும் A யும் similar. In the sense A and B are similar. ரெண்டும் ஒண்ணுதான். இப்படி இருந்துச்சுன்னா A க்கு B similar, B and A are similar. எல்லாம் ஒண்ணுதான். எப்படி வேணாலும் நீங்க சொல்லிக்கலாம். சரியா? ரொம்ப முக்கியமான கான்செப்ட். மேட்ரிக்ஸ் ஒரு இந்த Bங்கிற மேட்ரிக்ஸ்க்கு JCF வந்து A வா இருந்துச்சுன்னா ஜோர்டான் canonical form A வா இருந்துச்சுன்னா நிச்சயமா அந்த மேட்ரிக்ஸ்னுடைய சிமிலர் யாரு? A and B are both are similar. over the field Q அப்படிங்கிறது அது ஈஸியா சிம்பிளா நம்ம முடிச்சிடலாம். அது எந்த விதமான டவுட்டும் கிடையாது. சரி இதான் உங்களுக்கு ஒரு கான்செப்ட். சரி JCF இல்லனா சிமிலரா இருக்காதான்னு கேட்டீங்கன்னா அது சொல்ல முடியாது. ஆனா JCF இருந்துச்சுன்னா நிச்சயமா என்ன சொல்ல முடியும் நம்மளால சிமிலர்னு சொல்ல முடியும். சோ நான் JCF இருக்கு அப்படின்னு சொல்லி நான் க்ளைம் பண்ணிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆப்ஷன் A உங்களுக்கு என்ன ஆயிடும் ட்ரூன்னு சொல்லி வந்துடும். சரி ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா போவோம். கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் மினிமம் பாலினாமியல் தெரிஞ்சா மட்டும் தான் ஜோர்டான் canonical form நம்மளால என்ன செய்ய முடியும் க்ளைம் பண்ண முடியும் அப்படிங்கறதையும் சொல்லியிருந்தேன். அப்படி நீங்க பார்க்கலனா JCF ஜோர்டான் canonical form ஜோர்டான் block is blocked by S அப்படின்னு ஒரு வீடியோ இருக்கும். அந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு கூட இந்த வீடியோக்கு வரலாம். சோ B is JCF of A அப்படிங்கற கண்டென்ட் கரெக்ட்டா அந்த ஆப்ஷன் கரெக்ட்டா அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல CHAFX கண்டுபிடிங்க. இந்த A க்கு ஜோர்டான் block நம்ம போடுவோம். ஜோர்டான் canonical form போடுவோம். அந்த ஜோர்டான் canonical form வந்து B மேட்ரிக்ஸா வந்துச்சுன்னா Bங்கிறது தான் JCF of A ன்னு சொல்லி உங்களுக்கு ரிசல்ட்ல வந்துரும். சோ CHAFX என்ன கிடைக்கும்? இது ஒரு லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். அப்ப நீங்க ஈஸியா CHAFX எழுதிடலாம். λ - 2 whole square into λ - 3. இதுக்கு மட்டும் λ - 2 λ - 2 λ - 3 அப்படியே ப்ராடக்ட் பண்ணிடுங்க CHAFX. சோ இது ஒரு சிம்பிளான மெத்தட் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். சரி மினிமல் பாலினாமியல் என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மினிமல் பாலினாமியல் செக் பண்ணி மினிமல் பாலினாமியல் என்னென்னலாம் சான்சஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா λ - 2 ஒரு சான்ஸ், λ - 2 whole square ஒரு சான்ஸ், λ - 2 into λ - 3 சான்ஸ், அதுக்கப்புறம் கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் தான். சரியா? சோ இந்த இது கரஸ்பாண்டிங்கா மேட்ரிக்ஸ் என்ன வரும் பாத்தீங்கன்னா A - 2i. இது கரஸ்பாண்டிங்கா மேட்ரிக்ஸ் என்ன வரும்? கேர்னி ஹாமில்டன் தியரம் படி ஒவ்வொரு கேரக்டரிஸ்டிக் பாலினாமியலுக்கும் ஒரு கேரக்டரிஸ்டிக் மேட்ரிக்ஸ் இருக்கும். சோ அந்த ஃபார்மட்ல நான் லாம்டாக்கு பதிலா A னு மேட்ரிக்ஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். கான்ஸ்டன்ட் பிளேஸ் ஆஃப்ல I னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். சோ A - 2i இதுவும் மினிமல் பாலினாமியல் ஆல்ரெடி உங்களுக்கு டீச் பண்ணிருந்தேன். A - 2 into A - 3. சோ இது செக் பண்ண தேவையில்லை. இந்த 3ல இருந்து இந்த 4ல இருந்து ஏதாச்சும் ஒண்ணு தான் மினிமல் பாலினாமியலா வர போகுது. நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். A - 2i பண்ணா நிச்சயமா 0 மேட்ரிக்ஸ் ஆகுமானா கண்டிப்பா 0 மேட்ரிக்ஸ் ஆகாது. A - 2 ஹோல் ஸ்கொயர் பண்ணாலும் இது 0 ஆகணும் நிச்சயமா இதுவும் 0 ஆக வாய்ப்பு கிடையாது. சரி A - 2 into A - 3 ஆகுமானா அதுவும் கண்டிப்பா ஆகாது. சரியா? சோ எதுமே உங்களுக்கு மினிமல் பாலினாமியல் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. உங்களுக்கு வேணும்னா இந்த விதமா செக் பண்ணி பார்க்கலாம். A - 2i into A - 3a. சோ A - 2i என்ன வரும்? பாசிபிலிட்டி என்ன 2 ஆல மைனஸ் பண்ணனும். அப்ப 0 to 1 0 0 minus 1 0 0 2 ஆல மைனஸ் பண்ணீங்கன்னா 1 லாஸ்ட் பிளேஸ் into 3 ஆல மைனஸ் பண்ணனும். 2 - 3 என்ன வரும்? A - 3i. A - 3i னா A மேட்ரிக்ஸ் இருக்கும் -3 into i. அப்ப 3 ஆல மைனஸ் பண்ணீங்கன்னா -1 2 1 0 - 1 -1 0 0 0 ன்னு சொல்லி கிடைக்கும். ரைட். இப்போ இத ப்ராடக்ட் பண்ணி பாருங்க அப்படினா -1 0 ஃபர்ஸ்ட் பிளேஸ் 0 செகண்ட் பிளேஸ் பாத்தீங்கன்னா -2 வந்துருது. அப்ப கண்டிப்பா நிச்சயமா இது என்ன மேட்ரிக்ஸா இருக்காது ஒரு 0 மேட்ரிக்ஸா இருக்க வாய்ப்பே கிடையாது. சோ மினிமல் பாலினாமியலா இருக்கக்கூடிய ஒரே சான்ஸ் யாருக்கு இருக்கு அப்படின்னா கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் கூட தான் மினிமல் பாலினாமியலா இருக்க சான்ஸ் இருக்கு. சோ கேரக்டரிஸ்டிக் பாலினாமியலும் மினிமல் பாலினாமியலும் எப்பவுமே சேமா இருக்கும். சோ அந்த காரணத்தால லாஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். சோ லாஸ்ட் ஆப்ஷன் நம்ம க்ளைம் பண்ணிட்டோம். சரி இத வச்சு நீங்க ஜோர்டான் canonical form ஈஸியா நீங்க போடலாம். இப்பதானே ஜோர்டான் canonical form என்ன ஆகும் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா எப்பவுமே எப்படி ஆரம்பிக்கணும்? JCF எப்படி எழுத போறோம் அப்படினா J சொல்லி நம்ம டிவைட் பண்ணிப்போம். J1 J2 அப்படி சொல்லி டிவைட் பண்ணுவோம். எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம்.
ஃபர்ஸ்ட் மினிமல் பாலினாமியல் இருக்கிற பவருக்கு நீங்க ஒரு பிளாக் போடணும். இப்போ 2 இருந்துச்சுன்னா ஒரு 2/2 பிளாக் போடணும். 2/2 பிளாக் எப்படி இருக்கும், 1/1 பிளாக் எப்படி இருக்கும், லாம்டான்னு இருக்கும். இதுமே பிளாக் செக்ஷன்ல நடத்திருக்கேன். பிரீஃப் ரொம்ப எக்ஸ்பிளைன் எலாபரேட்டா நடத்திருக்கோம், அதை நீங்க பார்க்கலாம். 2/2 பிளாக் எப்படி இருக்கும் அப்படின்னா லாம்டா 1 0 லாம்டா. பிளேலிஸ்ட் இருக்கு, கார்ட்ல மேல ஐசிமெட் பிரஸ் பண்ணீங்கன்னா பிளேலிஸ்ட் இருக்கு. அந்த பிளேலிஸ்ட்ல ஜோர்டான் பிளாக், மினிமல் பாலினாமியல், டயகனலைசபிள் அதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா புரிய சான்ஸ் இருக்கு. ஸோ 2/2 பிளாக் இப்படி இருக்கும். 3/3 பிளாக் நமக்கு இங்க தேவையில்லை, ஏன்னா ஹையஸ்ட் டிகிரியே உங்களுக்கு 2 தான். சரியா? இப்போ 2/2 பிளாக் இப்படி தான் இருக்கும். அப்போ 2 வச்சு ஒரு 2/2 பிளாக் நீங்க போடணும். அது எப்படி போடுவீங்க அப்படின்னா 2 1 0 0 இந்த ஃப்ரேமிங்ல தான் வரும். சாரி, இந்த பிளேஸ் வந்து 2. ஸோ 2 1 0 0 2 0. அப்படியே கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் 2 ஓட ஃபேக்டர் பாத்தீங்கன்னா அங்கேயும் 2. ஆனா 2 வந்து ஆல்ரெடி போட்டாச்சு, ஸோ கேன்சல் ஆயிடும். மிச்ச ஃபேக்டர் எதுவுமே இல்லை. அடுத்து லாம்டா மைனஸ் 3க்கு ஒரு பிளாக் நீங்க போடணும். அதை நான் போட்டு முடிச்சிட்டேன். ஸோ ஏ மேட்ரிக்ஸ் எப்படிப்பட்ட ஃப்ரேம்ல இருக்கும் அதே ஃப்ரேம் அவுட்ல தான் ஜே மேட்ரிக்ஸ் கிடைக்கும். ஆர்டர் சேஞ்ச் ஆகுது. ஸோ 3/3 மேட்ரிக்ஸ் which is nothing but b தானே. ஸோ b கிடைச்சிருச்சு. அப்ப b is JCF of A. அப்ப இந்த ரெண்டுமே சரியா வந்துருச்சு. ரைட். உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா ஒரு மேட்ரிக்ஸ் JCF B is JCF of A வா இருந்துச்சுன்னா A is JCF of B if இந்த கண்டிஷன் இருந்துச்சுன்னா நிச்சயமா என்ன கிடைக்கும் உங்களுக்கு, A and B are similar அப்படின்னு கண்டிப்பா கிடைச்சிடும் அப்படிங்கறத சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி காரணத்தினால இந்த ப்ராப்பர்ட்டி ஒருவேளை A வந்து JCF of B இல்லைன்னா A B சிமிலர் இருக்கும்னு எனக்கு தெரியாது. அது வந்து கண்டுபிடிச்சு தான் ஆகணும். அது சிமிலர் செக்ஷன்ல உங்களுக்கு எலாபரேட்டா நடத்துறேன். ஆனா இப்போதைக்கு இந்த கண்டிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. JCF of B வந்தா A and B சிமிலர். ஸோ இந்த JCF வந்த காரணத்தினால ஆப்ஷன் A ஒரு ட்ரூ ஆயிடும். சரி, டயகனைசபிளா இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது உங்களுடைய ஒர்க். டயகனைசபிள் வச்சு நான் நிறைய ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு நான் போட்டு காமிச்சிட்டேன். ஸோ டயகனைசபிளா இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. சரியா? இந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் டயகனைசபிளா இல்லையா அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. இப்போதைக்கு ஆன்சர் வந்து A C D இந்த மூணு தான் உங்களுக்கு ஆன்சர். சரியா? உங்களோட ஒர்க் வந்து டயகனைசபிளா இல்லையாங்கிறது செக் பண்றதா. டயகனைசபிளா எப்படி செக் பண்ணுவீங்க? சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் தான் டயகனைசபிள். சிமெட்ரிக்கல்னா கோ டு ஸ்டெப் 2. ஸ்டெப் 2 என்னது? ஐகன் வேல்யூஸ் எல்லாம் டிஸ்டிங்க்டா தான் டயகனைசபிள். டிஸ்டிங்க்டானா கோ டு ஸ்டெப் 3. அல்ஜிப்ரிக் மல்டிப்ளிசிட்டி, ஜியோமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டி செக் பண்ணுவீங்க. ரிப்பீட்டட் ஐகன் வேல்யூக்கு செக் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. அதுவும் டயகனைசபிள் செக்ஷன்ல கிளியரா எடுத்துருக்கேன். பார்த்துட்டு இதுக்கு ஆன்சர் பண்ணி நீங்க சொல்லுங்க. சரியா? ரைட். இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஓகே, நம்ம பார்க்க போறது வந்து ப்ராப்ளம் நம்பர் 2. which of the following are subspaces of a vector space of over the field R with a space வந்து R³ ஒன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. R³ என்னது? எல்லாமே ட்ரிப்ளெட்ஸா இருக்கும். ட்ரிப்ளெட்ஸ் தான் மூணு எலிமெண்டா உள்ள கன்சிஸ்ட் பண்ணிருக்கும். சப்ஸ்பேஸ் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன். ஒரு செட் வந்து இந்த செட், இந்த ஏங்கிற செட், இந்த பிங்கிற செட், இந்த சிங்கிற செட், டிங்கிற செட், இந்த செட் வந்து சப்ஸ்பேஸா இருக்கணும்னா என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னா மேஜர் எதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா ஃபார் ஈச் ஆல்பா கமா பீட்டா பிலாங்ஸ் டு F கமா X கமா Y பிலாங்ஸ் டு B, பிங்கிறது தட் ஸ்பேஸ் இல்ல ஸ்பேஸ் ஸ்பேஸ் இல்ல எதை சப்ஸ்பேஸ் சொல்ல போறீங்களோ அந்த ஸ்பேஸ். ஸோ இது சப்ஸ்பேஸ் சொல்ல போறோம்னா அதுல இருந்து நீங்க எடுத்துக்கணும் இந்த எலிமெண்ட்டை. ஆல்பா பீட்டாங்கிறது ஃபீல்டுல இருந்து எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு ஆல்பா எக்ஸ் பிளஸ் பீட்டா ஒய் பிலாங்ஸ் டு டபிள்யூவா இருந்துச்சுன்னா இருக்கும்போது நிச்சயமா உங்களுக்கு என்ன வந்துடும், அந்த டபிள்யூங்கிறது சப்ஸ்பேஸா உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். பட் இந்த மாதிரி இது எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது ஒரு கண்டிஷன், இது வந்து கான்செப்ட். இந்த கான்செப்ட் வச்சு எப்படி ஈஸியா அப்ளை பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்பயுமே சப்ஸ்பேஸ் சொல்றதுக்கு ஒண்ணுமே செய்ய வேண்டாம். ரெண்டு எலிமெண்ட் டேக் பண்ணுங்க. எங்க இருந்து எதை சப்ஸ்பேஸ் சொல்ல போறீங்களோ அதுல. இப்போ நான் ஃபர்ஸ்ட் செட்டை கொடுத்த A ஆப்ஷன் W ஒன்று எடுத்துக்கிறேன். இது வந்து நான் சப்ஸ்பேஸ் இப்ப சொல்ல போறேன் அப்படின்னா நிறைய பேர் வந்து சப்ஸ்பேஸ் கண்டிஷன்ஸ் வந்து கொஞ்சம் கிளியரா ஒரு வீடியோ சின்னதா கான்செப்டா நல்லா கேட்டிருந்தீங்க. அதெல்லாம் இந்த ப்ராப்ளம் பண்ணிருக்கேன். ஸோ XY is such that X plus Y equal to 0 அப்படிங்கிற கண்டிஷன்ல இருக்கு. ரைட்டா? ஸோ இதை எப்படி சப்ஸ்பேஸா இல்லையான்னு எப்படி சொல்றது அப்படின்னா ரெண்டு எலிமெண்ட் இங்க சூஸ் பண்ணுங்க. டேக் 2 elements from W1. அப்ப நான் என்ன எப்படி அந்த எலிமெண்ட் எடுக்கலாம் அப்படின்னா எப்படிப்பட்ட ஏதாச்சும் 2 element அப்படின்னா சே U, V அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஓகே, U, V ரெண்டு எலிமெண்ட் எடுத்துக்கலாம். U, V belongs to எங்க இருக்கு? W1 இருக்கு. அப்ப U என்ன ஃப்ரேம் அவுட்ல இருக்கும் அப்படின்னா X1 Y1 Z1 அப்படிதானே இருக்கும். ஏன்னா W1 ஒரு எலிமெண்ட் இருக்குன்னா அது எப்படி இருக்கு? ட்ரிப்ளெட்ஸ். இது பேர் ட்ரிப்ளெட்ஸ். மூணு எலிமெண்ட் ஒரு பிராக்கெட் குள்ள எழுதணும்னா அது பேர் ட்ரிப்ளெட்ஸ். ரெண்டு எலிமெண்ட் இருந்தா ஆர்டர்ட் பேர்ஸ். 4 எலிமெண்ட் இருக்கும்போது 4 டூபிள்ஸ் 5 டூபிள்ஸ் இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். எக்ஸெட்ரா n டூபிள்ஸ் வரைக்கும் இருக்கு. நமக்கு 3 இருக்கறனால நம்ம ட்ரிப்ளெட்ஸ்னு சொல்லுவோம். சோ ஒரு எலிமெண்ட் நான் எடுத்துர்க்கேன் X1 Y1 Z1 எடுத்துர்க்கேன். இதுக்கு என்ன கண்டிஷன் இருக்கு? இது W1 இருக்கறனால ஃபர்ஸ்ட் ரெண்டு எலிமெண்ட் ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? உங்களுக்கு 0 கிடைக்கும். அப்ப இங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு எலிமெண்ட் ஆட் பண்ணீங்கன்னா X1 + Y1 ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? 0 கிடைக்கும். இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வீங்கிற எலிமெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா X2 Y2 Z2 X2 Y2 Z2 such that X2 + Y2 இதுலயே ஃபர்ஸ்ட் ரெண்டு எலிமெண்ட் ஆட் பண்ணா 0 வரும். ரைட்? இப்போ நமக்கு என்ன நீங்க செக் பண்ணா போதும் அப்படின்னா U + V வந்து W1 குள்ள வந்துட்டா போதும். U + V வந்து W1 குள்ள வந்துட்டா போதும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும்? W வந்து சப்ஸ்பேஸா மாறிடும். அப்படி பார்க்கலனா சப்ஸ்பேஸ் ஆகாது. அவ்வளவுதான் சிம்பிள்.
ஸோ u plus v உங்களால பண்ண முடியுமா? u plus v எப்படி செய்யறது? ஃபர்ஸ்ட் u plus v எப்படி கிடைக்கும் இந்த செட்டை சொல்ல முடியுமா? x1, y1, z1 எல்லாமே ரஃபா தான் எழுதுறேன் பிளஸ் x2, y2, z2 இப்படி தானே இருக்கும். அடிஷன் இப்படி தான் இருக்கும், இந்த ஃப்ரேமிங்ல தான் இருக்கும். ஸோ ஆட் பண்ணா x1 plus x2, y1 plus y2. எப்படி ட்ரிப்ளெட்ஸ் ஆட் பண்றது அப்படின்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் கமா செகண்ட் எலிமெண்ட் கமா தேர்ட் எலிமெண்ட் இப்படி தான் நீங்க ஆட் பண்ணணும். இப்போ இந்த u plus v நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஒரு எலாபரேட் பண்ணி இந்த மாதிரி வச்சிருக்கோம். இது வந்து எங்க இருக்கணும்? w1 குள்ள இருக்கணும். கரெக்ட்டா? இது வந்து w1 குள்ள இருக்கணும். சோ w1 குள்ள இருக்கணும் அப்படினா என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணனும் அப்படினா ஃபர்ஸ்ட் ரெண்டு எலிமெண்ட் ஆட் பண்ணும்போது 0 வரணும். சிம்பிள். ரெண்டு எலிமெண்ட் சூஸ் பண்ணுங்க. அந்த ரெண்டு எலிமெண்ட்க்கு என்ன ஃப்ரேம் அவுட் அப்படிங்கறத கொடுங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டு எலிமெண்ட் ஆட் பண்ணும்போது 0 கிடைக்குது. சோ அந்த ரூல்ஸ் நான் எழுதிக்கிறேன். ரெண்டு ஆட் பண்ணி பார்க்கறோம். ஆட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் செகண்ட் எலிமெண்ட் தேர்ட் எலிமெண்ட் நான் ஆட் பண்ணி வச்சிட்டேன். அடுத்து ஃபர்ஸ்ட் ரெண்டு எலிமெண்ட் ஆட் பண்ணா என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 0 வந்துருச்சுனா u plus v எங்க வந்தோம்? w1 குள்ள வந்தோம். w1 குள்ள ஒரு எலிமெண்ட் இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு எலிமெண்ட் ஆட் பண்ணும்போது 0 வரணும். சோ u plus v இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு எலிமெண்ட் ஆட் பண்ணும்போது 0 வரணும். இதுக்கு மானா கண்டிப்பா இருக்கும். ஃபர்ஸ்ட் ரெண்டு எலிமெண்ட் ஆட் பண்ணுங்க. x1 plus x2 plus y1 plus y2 இதெல்லாம் இருக்கும். சோ அடிஷன் வந்து கம்யூட். சோ x1 plus y1 plus x2 plus y2 மாத்தி எழுதிக்கலாம். நாம எழுத முடியும். is equal to x1 plus ஏனா u வந்து w1 ல இருக்கறதுனால இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு எலிமெண்ட் ஆட் பண்ணீங்கன்னா 0 கிடைக்கும். சோ 0 plus இந்த x2 plus y2 இதுல ஃபர்ஸ்ட் ரெண்டு எலிமெண்ட் ஆட் பண்ணீங்கன்னா 0 கிடைக்கும். ஏனா v ங்கிறது எங்க இருக்கு? w1 ல இருக்கு. அப்ப 0 கிடைக்கும். அப்ப நிச்சயமா இந்த எலிமெண்ட் 0 வந்துரும். அப்ப u plus v எங்க வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரெண்டு எலிமெண்ட் ஆட் பண்ணும்போது u plus v ல இருக்கக்கூடிய ட்ரிப்ளெட்ல ஃபர்ஸ்ட் ரெண்டு எலிமெண்ட் ஆட் பண்ணும்போது 0 வர காரணத்தினால u plus v w1 க்குள்ள வந்துரும். சிம்பிள். அப்ப w1 வந்து உங்களுக்கு என்ன ஆயிடும்? சப்ஸ்பேஸா மாறிடும். சிம்பிளா செய்யணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமே பண்ணாதீங்க. ரெண்டு எலிமெண்ட் எடுங்க. u v ன்ற ரெண்டு எலிமெண்ட். இந்த u ங்கிற எலிமெண்ட் எப்படி இருக்கும்? ஒரு ட்ரிப்ளெட்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் ரெண்டு எலிமெண்ட் ஆட் பண்ணா 0 கிடைக்கும். v ன்றது எப்படி இருக்கும்? அது ஒரு ட்ரிப்ளெட்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் ரெண்டு எலிமெண்ட் ஆட் பண்ணீங்கன்னா 0 கிடைக்கும். இப்போ u plus v ஆட் பண்ணி w1 க்குள்ள வந்துட்டுன்னு சொன்னா போதும். u plus v எப்படி இருக்கும்? x1 plus x2, y1 plus y2, z1 plus z2. இந்த எலிமெண்ட் w1 க்குள்ள வரணும் அப்படினா வந்துச்சுனா w1 சப்ஸ்பேஸ், வரலனா சப்ஸ்பேஸ் கிடையாது. வரணும்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு எலிமெண்ட் ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கணும்? 0 கிடைக்கும். சோ 0 எனக்கு கிடைக்குது with this conditions. சோ w1 ன்ற என்ன உங்களுக்கு சப்ஸ்பேஸ் இந்த கண்டிஷனை satisfy பண்ணிடும். ஓகே. இப்போ செகண்ட் ஆப்ஷன் தர சொன்னா கன்சிடர் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ அதையுமே இதுலயே செக் பண்ணிடலாமா? ஈஸியா சிம்பிளா முடிச்சிடலாம். பிகாஸ் w2 ன்ற செட் எடுங்க. ஏனா x plus y x minus y அதான் டிஃபரன்ஸ். அப்ப x minus y பண்ணா 0 கிடைக்குது. அதாவது ஃபர்ஸ்ட் ரெண்டு எலிமெண்ட் மைனஸ் பண்ணா 0 கிடைக்குது. அதே ஃபார்முலால வாங்க. ரெண்டு எலிமெண்ட் w2 ல சூஸ் பண்ணுங்க. எலிமெண்ட் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் ரெண்டு எலிமெண்ட் ஆட் பண்ணா 0 கிடைக்கும். ங்கிற எலிமெண்ட் ஒரு ட்ரிப்ளெட்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் ரெண்டு எலிமெண்ட் மைனஸ் பண்ணும்போது 0 கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல ஆட் பண்ணா 0 கிடைக்கும். செகண்ட் ஆப்ஷன்ல மைனஸ் பண்ணா 0 கிடைக்கும். அப்ப ங்கிற எலிமெண்ட்க்கு எப்படி இருக்கும்? ரெண்டு எலிமெண்ட் மைனஸ் பண்ணும்போது 0 வரணும். சரி, இப்போ w2 சப்ஸ்பேஸா இருக்கணும்னா என்ன கண்டிஷன்ல சாட்டிஸ்ஃபை பண்ணனும் அப்படினா நிச்சயமா u plus v வந்து எங்க இருக்கணும்? w2 குள்ள இருக்கணும். இருந்தா w2 வந்து சப்ஸ்பேஸா மாறிடும். சோ w2 ன்றது b செட், b ஆப்ஷன். சும்மா நானா நேம் கொடுத்துட்டேன். w1 w2 w3 w4. சரியா? இப்போ u plus v எங்க இருக்கணும்? உங்களுக்கு w2 குள்ள இருக்கணும். சரி, இருக்குமா? அப்படி எப்பவுமே பிளஸ் தான். see ஃபார்முலா உள்ளுக்குள்ள மைனஸ் இருக்கு அப்படிங்கிறதுனால u minus v பண்ணிட கூடாது. எப்பவுமே ரெண்டு எலிமெண்ட் எடுக்கறீங்க, அந்த கண்டிஷனோட எடுக்கறீங்க, எடுத்துட்டு ஆட் பண்றீங்க. சரி, u plus v நான் எடுக்கிறேன். எடுத்த பிறகு x1 y1 z1 plus x2 y2 z2. சோ ரெண்டையும் நான் ஆட் பண்ணும்போது x1 plus x2, y1 plus y2, z1 plus z2. சரி, இப்போ இதுல இருந்து என்ன சொல்லணும் நீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் ரெண்டு எலிமெண்ட் மைனஸ் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு எலிமெண்ட் இது ஒரு எலிமெண்ட் நல்லா கவனிங்க. இது ஒரு எலிமெண்ட் ரெண்டு எலிமெண்ட் மைனஸ் பண்ணா 0 கிடைக்குது. அப்ப இது w2 குள்ள இருக்கணும்னா இந்த ரெண்டு எலிமெண்ட் என்ன செய்யணும்? மைனஸ் பண்ணனும். சோ அந்த டெரிவேஷன் கூட போட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரெண்டு எலிமெண்ட் மைனஸ் பண்ணும்போது 0 அப்படிங்கணும். இங்க திரும்ப சொல்றேன், மைனஸ் பண்றதை உள்ளதான் பண்ணணுமே தவிர வெளியே வந்து u minus v பண்ணிட கூடாது. எப்பவுமே சப்ஸ்பேஸோட கண்டிஷன் வந்து ஆட் பண்ணி தான் பார்க்கணும். சரியா? u plus v தான் பார்க்கணும். சரி, x1 plus x2 minus of y1 plus y2. because நான் என்ன சொல்ல போறேன்? u plus v எங்க இருக்குன்னு சொல்ல போறேன்? w2 ல இருக்குன்னு சொல்ல போறேன். w2 ல இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஆட் பண்ணனும். மைனஸ் பண்ணும்போது 0 கிடைக்கணும். சோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் x1 plus x2, செகண்ட் எலிமெண்ட் y1 plus y2 ரெண்டையும் நான் மைனஸ் பண்ணிட்டேன். மைனஸ் பண்ணேனா x1 plus x2 minus y1 plus y1 minus y2 ன்னு சொல்லி எனக்கு கிடைக்கும். சரி, இப்போ இதுல இது எப்படி மாத்திக்கலாம் அப்படினா x1 minus y1 plus x2 minus y2 which is always equal to x1 minus y1 ங்கிறது 0 plus x2 minus y2 ங்கிறது 0 plus 0 0. so 0 வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு எலிமெண்ட் நான் ஆட் பண்ணேன். u plus v கண்டுபிடிச்சு ஃபர்ஸ்ட் ரெண்டு எலிமெண்ட் ஆட் பண்ணேன். நான் ப்ளஸ் பண்ணி பார்க்கும்போது என்ன ஆச்சு அப்படினா ஃபர்ஸ்ட் ரெண்டு எலிமெண்ட் மைனஸ் பண்ணி பார்க்கும்போது 0 ங்கிற வேல்யூ கிடைச்சிருச்சு. சோ அந்த காரணத்தினால u plus v நிச்சயமா எங்க இருக்கும்? w2 குள்ள இருக்கும். சோ w2 உங்களுக்கு சப்ஸ்பேஸா மாறிடும். சரி, சிம்பிளா முடிஞ்சு. இப்போ நம்ம அப்படியே ஆப்ஷன் சி வரும். ஆப்ஷன் சி ல என்ன சொல்றாங்க அப்படினா w3 செட் நம்ம எடுத்துக்கலாம். w3 செட்ல x plus y ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்குது? 1 கிடைக்குது. கரெக்ட்டா? சரி, 1 கிடைக்குது. அப்ப u v எங்க இருக்கும்? w3 ங்கிற எலிமெண்ட்ல இருந்து நான் எடுத்துட்டேன்.
இவங்க எலிமெண்ட் எப்படி இருக்கும் x1 y1 z1 x1 y1 z1 such that with the condition that x1 y1 ஆட் பண்ணீங்கன்னா 1 கிடைக்கும். கரெக்ட்டா? அதே மாதிரி வீங்கிற எலிமெண்ட்டும் W3 இருக்குன்றதால x2 y2 z2 x2 y2 ஆட் பண்ணீங்கன்னா 1 கிடைக்கும். சிம்பிள். இப்போ என்ன கண்டிஷன் வரணும் அப்படினா u + v வந்து W3 குள்ள வரணும் அப்படினா என்ன இருக்கணும்? u + v ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ரெண்டு எலிமெண்ட் எந்த எலிமெண்ட்ட சொல்ல போறீங்களோ இப்போ u + v உள்ள வரணும் அப்படினா அது அந்த ட்ரிப்லெட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ரெண்டு எலிமெண்ட்ட நீங்க ஆட் பண்ணி பார்க்கணும். எப்பவுமே அதான் பழகணும். பிகாஸ் W3 ல ஒரு எலிமெண்ட் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு எலிமெண்ட் ஆட் பண்ணும்போது 1 வரணும். அப்ப x1 + x2 + y1 + y2 z1 + z2 சோ ஒரு ட்ரிப்லெட் ஃப்ரேம் ஆயிருக்கு. அடிஷன் uங்கிறது ஒரு ட்ரிப்லெட் vங்கிறது ஒரு ட்ரிப்லெட். அப்ப u + v ஒரு ட்ரிப்லெட். சரியா? இது x1 + x2 + y1 + y2. இப்போ இங்க வந்து அடிஷன் கிடைக்குது நமக்கு. இப்போ ஆட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ரெண்டு எலிமெண்ட் ஆட் பண்ணும்போது 1 வந்தா சரி ஓகே. இங்க வந்துரும் u + v வந்து W3 குள்ள வந்துரும். W3 சப்ஸ்பேஸா மாறிடும். ஒருவேளை வரலன்னா வேற ஏதாவது வந்துச்சுன்னா தப்புன்னு அர்த்தம். சரியா? ஃபைன். இப்போ கவனிங்க x1 + x2 நான் ஃபர்ஸ்ட் ரெண்டு எலிமெண்ட் ஆட் பண்றேன். 1 வருதா செக் பண்ண போறேன். x1 + x2 + y1 + y2 இத வந்து எப்படி எழுதிக்கலாம்? x1 + y1 + x2 + y2 is equal to x1 + y1 பதிலா 1 ப்ளேஸ் பண்ணிக்கலாம். x2 + y2 பதிலா 1 ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்ப 2 வந்துருச்சு. அப்ப நிச்சயமா என்ன வராது? W3 குள்ள இருக்காது. ஏன்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 1 கிடைக்கும். ஆனா என்ன கிடைக்குது? 2 கிடைக்குது. சோ W3 சப்ஸ்பேஸ் கிடையாது. W4 தான் D வந்து W4 ன்னு எடுத்துக்கிட்டு அது சப்ஸ்பேஸா இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது உங்களுடைய கேள்வி. இப்போதைக்கு ஆன்சர் வந்து A and B. இப்போதைக்கு ஆன்சர் வந்து A and B. சப்ஸ்பேஸா இருக்குமா அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க. ஆப்ஷன் D வந்து சப்ஸ்பேஸா இருக்குமா இல்லையா அப்படிங்கறத டெக்னிக் யூஸ் சொல்லுங்க. ரொம்ப சிம்பிள். ரெண்டு எலிமெண்ட் எடுங்க வித் கண்டிஷன். அந்த ரெண்டு எலிமெண்ட்டை ஆட் பண்ணுங்க. அதுல ஃபர்ஸ்ட் ரெண்டு எலிமெண்ட் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அதை வச்சு செக் பண்ணி பாருங்க. ஆன்சர் வந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. ரெண்டு ஒர்க் இருக்கு, ரெண்டையும் பண்ணுங்க. இவ்வளவுதான் வீடியோ. ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. ஸோ வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. செகண்ட் லிங்க்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் லிங்க் ஃபுல்லா இருக்கு. ஓகே ஃபைன். இதே மாதிரி எங்களோட ஃபுல் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும்னு இஷ்டம் இருந்தா கொஞ்சம் ஹரியா பண்ணி வாங்க. அந்த கோர்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல கோர்ஸோட லிங்க் இருக்கு. சஜஷன் கொடுக்கறதுனாலும் கொடுங்க. அதுவும் சஜஷன் பாக்ஸ்ல டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல சஜஷன் லிங்க் இருக்கு. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.